எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நுணுக்கங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்குறப்ப இந்த ஆத்ம காரகம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்ன சார் ஆத்ம காரகம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த ராசி சக்கரத்தில் எந்த ஒரு கிரகம் அதிகமான டிகிரியில், அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி இல்லையா? ஸோ எந்த கிரகம் கிட்டத்தட்ட ஒரு இருக்கிற பிளானட்லேயே எந்த கிரகம் அதிகமான டிகிரியில் இருக்குதோ, ஸோ அந்த பிளானட்டோடைய அந்த பிளானட் தான் பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஆத்மகாரகம்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு சூரியன், ஓகேங்களா? சூரியன் ரொம்ப ஒரு லாங்கஸ்ட் டிகிரி, ஒரு 27 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற பிளானட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 டிகிரி 12 டிகிரி இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த டிகிரி வைஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்போ சூரியன் ரொம்ப லாங்கஸ்ட் டிகிரியில் இருக்கிறாருன்னா அந்த சூரியன் தான் உங்களுடைய ஆத்மகாரகன். சரி, ஓகே. இந்த ஆத்மகாரகனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த சூரியனுடைய கேரக்டர் உங்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆகும். ப்ளஸ் அந்த ஆத்மகாரகனான பிளானட் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு பிளானட். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கருணாதன் சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படின்னு அது இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் கருணாநாதன் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனால் பெர்மனெண்ட்டாக நீங்கள் லைஃப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் ஆகிட்டே போகணும்னா நீங்கள் அந்த ஆத்மகாரண வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் வச்சுக்கோங்களேன். அந்த சூரியனுக்கு சம்மந்தமான தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறப்ப நல்ல நல்ல பலன்கள் இருக்கும். சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த சிவபெருமான் வழிபாடு, ருத்ர வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம். சந்திரனாக இருந்தாங்கன்னா அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமான் வழிபாடு, அதுக்கப்புறம் புதனாக இருந்ததுன்னா பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் குருவாக இருந்தாருன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம் ஈஸியாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுக்கிரனாக இருக்கிற பட்சத்தில் மகாலட்சுமி வழிபாடு, இந்த மாதிரியான மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தரும். அதுக்கப்புறம் சனியாக இருந்ததுன்னா இந்த சிறு தெய்வங்கள் சொல்லக்கூடிய இந்த காளி, ஓகேங்களா, கிராம தேவதைகள், அப்புறம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் இந்த ஆத்மகாரகனை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட ஜாதகத்தில் எந்த பிளானட் லாங்கஸ்ட் டிகிரியில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த பிளானட்டுடைய கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும்.